தமிழ்த்தடம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசுவதற்கு நம்முடன் இணைந்திருக்கிறார் அன்பு அண்ணன் திரு கேப்ரியல் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். கேள்விகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உறவுகள் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை. சூரிய வெளிச்சமும் தண்ணியும் இருந்தாதான் ஒரு செடி நல்லா வளரும். அது மாதிரி உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருந்தாதான் எங்களுடைய சேனல் நல்லா வளரும். சேனலை பார்க்கின்ற புதிய உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. அப்படியே ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதையும் தட்டி விட்டுடுங்க. இப்போ வாங்க கேள்விகளுக்குள்ள போகலாம். அண்ணா, வைகோ மீண்டும் தன்னுடைய நடைபயணத்தை தொடங்கி இருக்கிறாரு. அதாவது தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் சாதிய மோதல்களுக்கு எதிராக சமத்துவ நடைபயணம் அப்படின்னு ஒரு நடைபயணத்தை தொடங்கி இருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? இப்ப தமிழ்நாடை பொறுத்தளவுல கட்சிகளுக்கும் சரி, மீடியாவுக்கும் சரி, ஆக்டிவிஸ்டுகளுக்கும் சரி, பெரிய ஒரு சிக்கலான ஒரு சூழல் இருக்கு. கட்சிகளை பொறுத்தளவுல அரசியல் பண்ணணும். அரசியல் பண்ணாதான் நீங்க அரசியல் களத்துல நிக்க முடியும். ஆனா இப்ப திமுக கொடுக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகள் எடுத்துக்கிட்டோம்னா திமுக எதிர்த்தும் அரசியல் பண்ண முடியாது. இப்ப 4 வருஷமா அவங்கதான் பதவியில இருக்காங்க, அதிகாரத்துல இருக்காங்க. சோ அரசியல் நீங்க பண்ணணும்னா அவங்களை எதிர்த்துதான் நீங்க அரசியல் பண்ணணும். ஆனா அதையும் பண்ண முடியாது. அதை பண்ணியாச்சுன்னா திமுக கோச்சுப்பாங்க. ஆனா ஏதாவது ஒரு அரசியல் பண்ணிதான் ஆகணும். அரசியலே பண்ணாமலும் இருக்க முடியாது. ஒரு கட்சி அரசியல் செய்துதான் ஆகணும், அரசியல் செயல்பாடுகள்ல ஈடுபட்டுதான் ஆகணும். சோ அந்த வகையில பார்க்கும்போது ரைட்டு, நம்ம ஆளக்கூடியவங்களை விமர்சிக்கவும் முடியாது, ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். அப்ப யாருக்கும் பாதிப்பே இல்லாம சில விஷயங்கள் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம்? நடைபயணம் போலாம், இல்லைன்னா மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒண்ணு நடத்தலாம். திமுக காரங்களையும் மேல உட்கார வச்சுக்கிட்டு பிஜேபி மேல குறை சொல்லிட்டு ஒரு மது ஒழிப்பு மாநாடு நம்ம நடத்தலாம். சோ இந்த மாதிரியான ஒரு வீரியமே இல்லாத, எந்த பயனும் இல்லாத அரசியலை இன்னைக்கு அரசியல் கட்சிகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க நியாயமா என்ன பண்ணணும்? இன்னைக்கு 1008 பிரச்சனை போயிட்டு இருக்கு. கம்யூனிஸ்டுகள் களத்துல இறங்கி தொழிலாளர்களோட நிக்கணும். விசிகே மாதிரியான கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களோட நிக்கணும். வைகோ மாதிரியான ஒரு தலைவர் தமிழ்நாட்டுல வேற நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் கையில எடுத்து போராடணும். இப்ப இந்த நடைப்பயணத்தோட நோக்கம் என்ன? மதுவுக்கு எதிராக, அப்புறம் போதைக்கு எதிராக நீங்க நடைப்பயணம் போறீங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? மாசு என்ன சொல்றாரு? 0% கஞ்சான்றாரு. அப்ப நீங்க என்ன பேசணும்? அப்ப டேட்டாவெல்லாம் எடுத்து வைக்கணும். இப்ப நடைப்பயணம் நீங்க போறீங்கன்னா களத்துல ட்ரக்ஸ் இருக்கு, அதனாலதான் நடைப்பயணம் போறீங்க, உங்க டேட்டாவை ஃபுல்லா எடுத்து வைக்கணும். ஆனா இவர் என்ன பேசுறாரு? போறதுக்கு முன்னாடியே நாங்க கூட்டணிக்குள்ள எந்த பிரச்சனையும் வர மாதிரி எதுவும் பேசிட மாட்டோம், கூட்டணி தர்மத்துக்கு எதிராக நாங்க போயிட மாட்டோம், எந்த சங்கடங்களும் ஏற்படாது. இந்த டிஸ்கிளைமரை போட்டு நீங்க போறீங்க. எதுக்கு இந்த டிஸ்கிளைமர் தேவை? அப்ப யாருக்காக தான் இந்த நடைபயணம்? ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. நான் சொன்ன மாதிரி இப்ப மீடியா எடுத்துக்கோங்களேன். மீடியாவுக்கு நிற்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலே சீரியஸ் பொலிட்டிக்ஸ் பேச முடியாது. இப்ப நம்ம சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, இதை எடுத்து பேச முடியாது. அப்ப எதை பேசலாம்? விஜய் பத்தி பேசலாம், அதிமுக பத்தி பேசலாம், அதிமுக கூடிய உட்கட்சி மோதல்கள் பத்தி பேசலாம், இதெல்லாம் பத்தி பேசலாம். ஆனா நீங்க இஷ்யூஸ் பத்தி பேச முடியாது. சோ அப்ப அவங்களுக்கு ஒரு மீடியாவோட வேலையே ஆளக்கூடியவங்களை விமர்சிக்கிறதும், அவங்க தப்பு பண்ணும் போது அதை சுட்டி காட்டுவதும் தான் ஒரு மீடியாவோட வேலை. ஆனா அதை பண்ணாம இவங்க என்ன பண்றது? எதிர்கட்சியை அட்டாக் பண்றது. நேஷனல் மீடியாவும் அதே தான். சோ மீடியா எப்படி ப்ராப்பரா செயல்பட முடியலையோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கு சிறிய கட்சிகளுக்கும் பார்த்தோம்னா இன்னைக்கு அரசியல் பண்றதுக்கு ஸ்பேஸே இல்லை. அவங்க எவ்வளவு கவனமா இருக்காங்க பாருங்க. திமுக கோச்சுக்கவே கூடாதுன்றதுக்காக நாங்க எந்த காலகட்டத்திலையும் நான் நடைபயணம் போறேன்றதால உங்களுக்கு எதிராக எதுவும் பேசுறீங்கன்னு நினைச்சிடாதீங்க, நான் பேச மாட்டேன் அப்படின்றத உறுதிப்படுத்துறாரு ஃபர்ஸ்ட். அதே போலதான் நேத்து நம்ம பார்த்தோம் பாருங்க, திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, நாங்க சீட்டு மோதல்கள் எல்லாம் ஈடுபடுவோம், ஆனா கூட்டணியை விட்டு நாங்க வெளில பெறவே மாட்டோம். சோ நாங்க சீட்டு அதிகமா கேட்கிறோன்றதுக்காக தப்பா நினைச்சுக்காதீங்க, நாங்க கோச்சிட்டு வெளில போயிடும் தப்பா நினைச்சுக்காதீங்க, நாங்க உங்க கூட தான் இருப்போம், அதுக்கு கொடுக்குறோம். எதுக்கு இந்த டிஸ்கிளைமர் எல்லாம் எதுக்கு போடணும்? தைரியமா அட்டாக் பண்ண வேண்டியதானே. ஒரு நாடுனா இண்டிபெண்டன்ஸ் தேவை. அதே மாதிரி ஒரு கட்சிக்கும் ஒரு மாநிலத்துக்குள்ள அந்த கட்சிக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும். நீங்க கூட்டணியில இருந்துட்டு போங்க, ஆனா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா உங்களை நம்பி ஓட்டு போடுறாங்க. மக்கள் பிரச்சனைங்க பேசுவீங்க தான் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. கம்யூனிஸ்டுகளுக்கும் சரி, விசிகாவுக்கும் சரி, காங்கிரஸுக்கும் சரி, எம்டிஎம்கேவுக்கும் சரி, அந்த வேலையை நீங்க பாக்கணும்ல. கண்டிப்பா. நீங்க எதுக்கு திமுக பார்த்து பயப்படுறீங்க? திமுக தவறு பண்ணும்போது நீங்களே சொல்றீங்க ட்ரக்ஸ் இருக்கு, அதனாலதான் நடைப்பயணம் போறீங்க. அப்ப அதை எடுத்து ஸ்ட்ராங்கா கேளுங்க. நீங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்க, தெரியுது பிரச்சனை இருக்குன்னு, ஸ்ட்ராங்கா திமுக அப்போஸ் பண்ணுங்க. அங்க அவங்களே உட்கார வச்சுக்கிட்டு ஏன் நீங்க பதறீங்க?
சோ அப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் பண்ண வேண்டிய தேவை இருக்கு, ஆனா திமுகவையும் எதிர்க்க முடியல. சோ அப்ப இந்த வளவள குளகுலன்னு ஏதோ ஒரு அரசியல் பண்றீங்க, தங்களுடைய அரசியல். தங்களுடைய இருப்ப காட்டிக்க முயற்சி பண்றாங்களோ? இப்படி ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுகவை நேரடியா எதிர்க்கவும் முடியாம, தங்களுடைய அரசியலையும் செய்ய முடியாம, ஒண்ணுமே இல்லாம நீர்த்து போகிறதுக்கு பதிலா இதோ நாங்களும் இருக்கிறோம் பாருங்க அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக இப்படி ஒரு நடைபயணத்தை செய்யறாங்களோ? இதுல இன்னொன்னு ஆட் பண்ணிக்கலாம், திமுகவை ஆதரிக்கவும் முடியல இவங்கனால. ஓகே, டைரக்டா திமுகவை ஆதரிச்சா நீங்க திமுகவோட எடுபடி மாறிட்டீங்களே அப்படின்ற மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்க. சோ அப்ப அதுக்கும் வழக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கு. இல்ல நாங்க திமுகவோட எடுபடி எல்லாம் கிடையாது, நாங்க தைரியமா திமுகவுக்கு எதிராகவும் நாங்க பேசுவோம்னு விளக்கம் எல்லாம் கொடுக்குறாங்க. சோ இவங்கனால திமுகவை டைரக்டாவும் ஆதரிக்க முடியல, திமுகவை விமர்சிக்கவும் முடியல. சோ ரெண்டுக்கும் நடுவுல இவங்க மாட்டிட்டு இருக்காங்க. மாட்டிட்டு என்ன பண்றாங்கன்னா, சரி இப்ப ஏதாவது ஒரு அரசியல் செயல்பாடுல ஈடுபடுவோம், திமுக சொல்லிடுவோம் உங்களுக்கு எதிராக நாங்க எதுவுமே பண்ணிட மாட்டோம், முடிஞ்ச அளவுக்கு நாங்க கவனமா தான் இருப்போம் சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுவோம் அப்படின்ற இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம நீங்க சொன்னது மாதிரி ஒரு அரசியல் கட்சின்னு இருக்குன்னா அரசியல் செயல்பாடுகள் தேவை. எலெக்ஷன் கிட்ட வரும்போதாவது ஏதாவது செஞ்சுதான் ஆகணும், அப்பதானே தொண்டர்கள்லாம் கொஞ்சம் ஆக்டிவா இருப்பாங்க. இல்லாட்டி உங்களோட அந்த பொலிட்டிக்கல் மிஷினரி துருப்பிடிச்சு போயிடும். கண்டிப்பா திடீர்னு 1000 பேர் வாங்கினா யாரும் வர மாட்டாங்க. சோ அதனால ஏதோ ஒரு வேலை செய்யணும். இப்ப இவங்களுக்கு எதை கையில் எடுக்கிறதுனே தெரியல. இப்ப ட்ரக்ஸை கையில் எடுத்தா திமுக விமர்சிக்காம ட்ரக்ஸை கையில் எடுக்கிறீங்க. நீங்க சொல்லிட்டீங்களே திமுக நான் எதுவும் சங்கடப்படுற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன்னு. மதுபானங்கள் பத்தி பேசும்போதும் திமுக விமர்சிக்காம அப்படியே அதை சாஃப்டா கையில் எடுக்கிறீங்க. கம்யூனிஸ்டுகள் சொல்லவே வேண்டாம், எதுக்கு நமக்கு தேவையில்லாம கையில் எடுத்து ரிஸ்கலாம், எதையும் கையில எடுக்க வேண்டாம், எந்த இஷ்யூவும் பேச வேண்டாம், சைலண்டா உட்காந்துருவோம், பாஜகவோட நிப்பாட்டிப்போம், கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு அதுல போட்டி போடுவோம். இப்போதைக்கு ஃபாசிசம் தான், அதோட நம்ம நிப்பாட்டிப்போம். அதனால இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பார்த்தோம்னா இங்க அரசியல் ரீதியா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒரு வேலை இருக்கு, அந்த இன்ஸ்டிடியூஷன் அந்த வேலையை செய்யணும். இங்க மீடியா அந்த வேலையை செய்யல. அதே மாதிரி திமுக கூடிய கூட்டணி கட்சிகளும் அவங்களோட வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்க. இவங்கெல்லாம் வேலையை செய்யலைன்னா யாரு கையில அதிகாரம் போகும்? திமுக கையில அதிகப்படியான அதிகாரம் இன்னைக்கு போகும். இது மாநிலத்துக்கும் நல்லதில்லை. செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கணும். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த வேலையை பார்க்கணும், திமுக மேல அழுத்தம் போடணும், மீடியா திமுக மேல அழுத்தம் போடணும், எதிர்கட்சிகள் திமுக மேல அழுத்தம் போடணும். இதெல்லாம் நடக்கலன்னா என்ன ஆகும்? செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இல்லைன்னா திமுக பிடிச்சதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன் திமுகன்னு சொல்றேன், இன்னைக்கு அவங்க அதிகாரத்துல இருக்காங்க. ஓகே, நேத்து அதிமுக அந்த இடத்துல இருந்தாங்க. அதிமுக அதிகாரத்துல இருக்கும்போது இந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் நல்லா ஒர்க் ஆச்சு. திமுக எதிர்கட்சி வேலையை நல்லா பண்ணாங்க, மீடியா சூப்பரா அந்த வேலையை பார்த்தாங்க, இப்ப இருக்கக்கூடிய சிறிய கட்சியில நல்ல வேலையை பார்த்தாங்க. ஆனா இப்ப அந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் எல்லாம் பட்டுன்னு உடஞ்சு போச்சு. இப்ப இன்னொரு வகையில இத பார்த்தா தேர்தல் நெருங்குது, நம்முடைய இருப்பையும் காட்டிக்கணும், நம்முடைய பலத்தையும் நிரூபிச்சுட்டா அதை வச்சு சீட் அதிகமா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற திட்டத்திலையும் இப்படிப்பட்ட நடைபயணத்தை செய்யறாரோ? இது 100% டெஃபினட்டா சீட்ஸ் அதிகமா வாங்கணும் அப்படின்ற நோக்கம் டெஃபினட்டா இருக்கு. இப்ப விசிகேவே பார்த்தோம்னா மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா தான் ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காம்ப்ரமைஸுக்கு வராங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கி போறாங்க, இறங்கி போய் எதிரியை மாத்திட்டாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் பார்த்தோம்னா ஒரு 4-5 முக்கியமான அஜெண்டாஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ இப்ப ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாச்சுன்னா சில அஜெண்டாஸை பின்னுக்கு தள்ளிடலாம். ஓகே, அப்புறம் பாதிப்பு ஏற்படுத்தாத அஜெண்டாவை நீங்க முன்னுக்கு கொண்டு வந்துடலாம். அப்படிதான் நான் பாக்குறேன். சோ அதனால அவங்களுக்கு இது ஒரு விதமான ஒரு சீட் நெகோசியேஷன் மாதிரியும் இதை நம்ம இப்பவும் நான் நடந்து போனா என் பின்னாடி இத்தனை மக்கள் வராங்க, காட்ட வேண்டிய இருக்கு. அது பேசிக்கான ஒரு விஷயம். எல்லா அரசியல்வாதிகளும் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டுவாங்க. இன்னைக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி வீக்லாம் கிடையாது, எனக்கு ஆட்ல சேர்க்க முடியும், அது ஒரு லெவரேஜ் தானே, அதையும் காட்டி நீங்க சீட்ஸ் வாங்கணும். அது போக இஷ்யூஸ் இருக்கு பாருங்க. ஆக்சுவலா அவர் கையில் எடுத்திருக்க இஷ்யூஸ் எல்லாம் பார்த்தோம்னா சமூக நல்லிணக்கம் மற்றும் சமத்துவம், அப்புறம் போதைப் பொருள் ஒழிப்பு, விழிப்புணர்வு. சோ அதனால அதுக்கப்புறம் தான் மதவாத சக்திகளுக்கு எதிர்ப்பு, இந்த விஷயம் எல்லாம் வருது. சோ இதை தேவைக்கு ஏத்த மாதிரி பாஜக அடிக்கணும்னா மதவாத எதிர்ப்பு மேல கொண்டு போய்க்கலாம், திமுக மேல அழுத்தம் போடணும்னா மற்ற 2 இஷ்யூஸை மேல கொண்டு போகலாம். சோ அது பார்ப்போம், அது பார்க்கும்போது தான் தெரியும். சரி, இப்ப இந்த நடைபயணம் ஒட்டிய இன்னொரு சிக்கலும் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, திமுக கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சி தான் மதிமுக. அவங்க ஒரு மிகப்பெரிய நடைபயணத்தை முன்னெடுக்க போறாங்க. அத முதலமைச்சரே தொடங்கி வைக்கிறாரு. ஆனா
இந்த நடைபயண நிகழ்வை திமுக கூட்டணியில இருக்கிற இன்னொரு முக்கிய கட்சியான காங்கிரஸ் வந்து மொத்தமா புறக்கணிச்சிருக்கு. ஏன்னு கேட்டா, இந்த நிகழ்ச்சிக்கான அழைப்பிதழ்ல தேசிய தலைவரோட படத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க, மேதகு தேசிய தலைவரோட படத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க, நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம், அதனால இதை புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. நல்ல வேளை அதை கொண்டு வந்தீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. இப்ப எம்டிஎம்கேவோட ஸ்டாண்ட் என்ன? நீங்க தலைவரை ஏத்துக்கிறீங்க, ஆமா. காங்கிரஸ் பார்ட்டி தலைவரை ஏத்துக்கல. சோ அப்ப எம்டிஎம்கேவும் சரி, கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் சரி, காங்கிரஸோட நிலைப்பாடு என்னன்றத தெளிவுபடுத்த சொல்லணும். முதல்ல தலைவர் குறித்த உன்னோட நிலைப்பாடு என்ன? யூபியில் அரசியல் பண்ணும்போது நான் கேட்க மாட்டேன், இன்னைக்கு நீ என் ஊர்ல இருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்க, சோ தலைவர் சம்பந்தமான உன்னோட நிலைப்பாடு என்ன? ஈழம் குறித்த உன்னோட நிலைப்பாடு என்ன? ஏன் போட்டோவை போட்டா நீ பதறி போற? தமிழ்நாட்டுல நீ அரசியல் பண்ணிட்டு இருக்க, உனக்கு பிடிச்ச அரசியல்லாம் இங்க பண்ண முடியாது. சோ எம்டிஎம்கேவோட ஸ்டாண்ட் வேறையா இருக்கு. அப்ப நீங்க காங்கிரஸ் மேல அழுத்தம் போட்டு தெளிவுபடுத்த என்ன சொல்றீங்க? திராவிடம் வேற, தமிழ் தேசியம் வேற எல்லாம் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான், திராவிடம் வந்து தமிழுக்காக தான் நிக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்க. இந்த இடத்துல நீங்க நிரூபிங்க, நீங்க எல்லாம் திராவிட கட்சிகள் தான். சோ அப்ப எம்டிஎம்கே இப்ப பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, காங்கிரஸ நிக்க வச்சு கேட்கணும், இந்த போட்டோல உங்களுக்கு என்ன பிரச்சனை, தலைவர் குறித்த உங்களோட பார்வை என்ன, அதை தெளிவுபடுத்துங்க. அதை தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் அவங்களோட நம்ம கூட்டணி வைக்கலான்றதை நீங்க முடிவு பண்ணணும். ஓகே, யார? மதிமுகவை சொல்றீங்க? மதிமுக அந்த முடிவு அப்பதான் எடுக்கணும். மதிமுகவும் சரி, திமுகவும் சரி, எல்லாருமே நீங்க எல்லாருமே தலைவரை ஏத்துக்கிறீங்கல்ல. ஓகே, பிசிகே ஏத்துக்கிறீங்க, திமுக ஏத்துக்கிறீங்க, எம்டிஎம்கே ஏத்துக்கிறீங்க. அப்ப காங்கிரஸோட ஸ்டாண்ட் என்ன அந்த இஷ்யூல? இதுல திமுகவோட நிலைப்பாடும் இன்னைக்கு வரைக்கும் வெளிப்படையா இல்ல. அவங்கள சில பேர் வந்து ஏத்துக்குவாங்க, சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க. அந்த குழப்பமும் இருக்கு. திமுகவை பொறுத்தளவுல அவங்களோட ஆக்சுவல் செயல்பாடுன்னு பார்த்தோம்னா அவங்க எதிராக தான் செயல்பட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா நாங்க ஆதரிப்போம், நாங்க தான் ஹிஸ்டாரிக்கலா ஆதரிச்சோம். சோ அட்லீஸ்ட் வாயளவுல அவங்க நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிடுவாங்க. ஆனா நிஜமாவே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா ஒன்னும் பெருசா பண்ணல, எதிராக தான் பண்ணிருக்காங்க. அது வேற விஷயம். காங்கிரஸ் பார்ட்டி அதை கூட பண்ண மாட்டேங்கிறாங்களே. சோ உங்க கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் இருக்காங்க. அப்ப தமிழர்களுக்கு எதிரான, தமிழ் தலைவருக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு எப்படி உங்க கூட்டணியில இருக்கலாம் அவங்க? கரெக்ட். சோ அதனால எம்டிஎம்கே அதை கிளியரா கேட்கணும். இல்ல நாங்க போட்டோ போட்டோம், அவங்க வந்தாங்க வரல, அதெல்லாம் கதை கிடையாது. அவங்களோட ஸ்டாண்ட் என்னன்னு தெளிவுபடுத்தணும். இது வந்து முக்கியமான பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை. மக்களுக்கு தெரியப்படுத்தணும், நாங்க ஏத்துக்க மாட்டோம், ஈழ விடுதலை ஏத்துக்கல, தலைவரை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு தெளிவுபடுத்திட்டோம். காங்கிரஸ் தெளிவுபடுத்ததுக்கு அப்புறம் நீங்க கூட்டணி வைக்கவும் கூடாது. கரெக்ட். தமிழ் விரோதி கூட உனக்கு என்ன வேலை? கூட்டணி வைக்க கூடாது நீ. ஒருவேளை அது வந்து ஜனநாயக பூர்வமான கூட்டணி, இதுல எல்லா தரப்பு மக்களுக்கும் இடம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம் இல்லையா? ஜனநாயகம்ன்றது எனக்கு எதிரான அரசியலோட நீங்க என் கூட வந்து உட்கார முடியாது, கூட்டணி வைக்க முடியாது. எனக்கு ஒரு அரசியல் இருக்கு, எனக்கு எதிரான அரசியலை நீங்க பேசிட்டு என் ஊர்ல நீங்க அரசியலும் பண்ணக்கூடாது, என் கூட நீங்க கூட்டணி வைக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணி வைக்க கூடாது. கரெக்ட். சோ அதனால முதல்ல உங்க ஸ்டாண்ட் நீங்க தெளிவுபடுத்திக்கணும். ஜனநாயகம்ன்றது ஒரு இஷ்யூல உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், எனக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். இதுல நீங்க எனக்கு எதிராக நிக்கிறீங்க, என்னோட எதிரி நீங்க, தமிழர்களுக்கு எதிராக நிக்கிறீங்க. ஜனநாயகம் சொல்லிட்டு நீங்க பாஜகவோட கூட்டணி வைப்பீங்களா? வாய்ப்பே மாட்டீங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் ஜனநாயகத்துக்கு ஒரு லிமிட் இருக்கு. நீங்க ஒரு எதிரியை பிக்ஸ் பண்ணிட்டு அந்த எதிரியை யாரெல்லாம் ஏத்துக்கிறாங்களோ நீங்க அவங்க எல்லாம் ஒண்ணு சேருங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஜனநாயகத்தோட இருங்க. எதிரியோட நீங்க எப்படி போய் சேர்ந்துட்டு தான் ஜனநாயகம்னு சொல்ல முடியும்? புரியுது. சோ அதனால இது சீரியஸான இஷ்யூ. காங்கிரஸ் பார்ட்டி ஒரு விளக்கம் கொடுக்கணும். ஓகே, அவ்வளவு என்ன பெரிய அந்த கலந்துக்க கூட முடியாதுன்ற அளவுக்கு நீங்க சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு பண்ண சொல்ல, அந்த ஒரு போட்டோக்காக நீங்க அந்த இடத்துக்கு கூட வர மாட்டீங்கன்னா அப்ப உங்க ஸ்டாண்ட் என்ன, நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை வந்து காங்கிரஸ் கட்சி வந்து தெளிவுபடுத்தணும். ஒருவேளை இப்படி எல்லாம் காங்கிரஸ் கட்சி வந்து தமிழ் தலைவர்களை ஏத்துக்காம போறதுனாலையும் தமிழர்களோட விடுதலை போராட்டத்தை ஆதரிக்காம இருக்கிறதுனாலையும் தானோ என்னமோ திமுக வந்து காங்கிரஸுக்கு இந்த வாட்டி குறைவான சீட்டை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. ஒரு வழியா திமுக வந்து தேர்தலுக்கான வேலையை தொடங்கி பரபரப்பா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல எத்தனை தொகுதிகள்ல தாங்கள் போட்டி போட போகிறோம் என்பதையும் அறிவிச்சிட்டாங்க. 170 தொகுதிகள்ல திமுக போட்டி போட போகுது. மீதம் இருக்கின்ற 60 தொகுதிகளை மட்டும்தான் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுல காங்கிரஸ் கட்சிக்கு குறைவான இடத்தையே கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கிறாங்க. ஒருவேளை இதுதான் காரணமா இருக்குமோ? அதெல்லாம் காரணமா இருக்க வாய்ப்பே இல்ல. அந்த அளவுக்கு எல்லாம் திமுகவுக்கு அக்கறை இல்ல. அப்ப 2016 இதெல்லாம் பண்ணிருக்கணும். சேர்ந்திருக்கவே கூடாது. மறுபடியும் 2016, 19, 21, 24 எல்லாம் சேர்ந்து நடந்திருக்காங்க. சோ அதெல்லாம் அவங்களுக்கு ப்ரையாரிட்டிலே கிடையாது. இங்க என்ன சிக்கல்னா, இப்ப ஒண்ணு
காங்கிரஸ் அதிகமா டிமாண்ட் பண்றாங்க. ரெண்டாவது திமுக நம்ம ஏற்கனவே பார்த்தது போல அவங்க ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க. அவங்க ஸ்ட்ராங் ஆயிருக்காங்கன்னு நான் சொல்றது கட்சி பலப்பட்டிருக்கு, கட்சியில யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க, புது புது தலைவர்கள் உள்ள வந்துட்டாங்க, அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் சொன்ன மாதிரி மீடியா சரியா ஃபங்க்ஷன் ஆகல, எதிர்கட்சிகள் வீக்கா இருக்காங்க, கூட்டணி கட்சிகளும் வீக்கா இருக்காங்க. அப்ப திமுகவை தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்ல, செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இல்ல. சோ அதனால என்ன ஆகுது, திமுகவோட பலம் இன்க்ரீஸ் ஆகுது. எதிரி வீக்கா இருந்தாலும் பலம் இன்க்ரீஸ் ஆகும்ல. கரெக்ட். சோ அந்த மாதிரி ரிலேட்டிவா திமுகவோட ஸ்ட்ரென்த் பார்த்தோம்னா இப்ப இன்க்ரீஸ் ஆகுது. சோ இப்ப என்ன ஆகுது, திமுக நம்ம அதிகாரத்தை இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஒரு 170 சீட்ஸ் 160 சீட்ஸ்க்கு மேல கண்டெஸ்ட் பண்ணா நமக்கு நல்லது, 170க்கு மேல கண்டெஸ்ட் பண்ணா நல்லது. ஏன்னா அப்ப நமக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம். ஆனா காங்கிரஸ் பார்ட்டி இப்ப இன்னொரு சைட்ல ஆட்சி அதிகாரத்துல பங்குன்றாங்க. அப்புறம் கூட்டணிக்குள்ள உட்கார்ந்துகிட்டே அவங்க விஜயோட போறத பத்தியும் சில சலசலப்புகள்லாம் வந்துட்டு இருக்கு. அங்க இருவேறு கருத்து இருக்கிற மாதிரியும் தெரியுது. இருவேறு கருத்து இல்ல, ஒரு குரூப் அப்படி சொல்றாங்க, விஜயோட போறது பெட்டர், லாங் ரன்ல கட்சியை வளர்க்கலாம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சிக்கல்களும் வருது. சோ அதனால இந்த பேச்சுக்கள்லாம் அதனால வந்துட்டு இருக்கு. பட் எனக்கு என்னமோ திமுகவால காங்கிரஸ கலட்டி விட முடியாதுன்னு எனக்கு தோணுது. இப்ப கொஞ்சம் தயங்குறேன். ரொம்ப கான்பிடண்டா சொல்லிட்டு இருந்தேன், இப்ப கொஞ்சம் தயங்குறேன். அதுக்கான ரீசன் பின்னாடி சொல்றேன். சரி. ஒண்ணு என்னன்னா, திமுக ஒரு பாஜக எதிர்ப்பு கட்சி அப்படின்றத மக்கள் நம்பணும்னா காங்கிரஸ் தேவை. காங்கிரஸ் இல்லைன்னா மக்கள் திமுகவை நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் திமுக கழட்டி விடுறாங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம் பாஜகவோட திமுகவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு. ஏன்னா காங்கிரஸ் திமுக அலைன்ஸ் உடையுதுன்னா யார் சந்தோஷப்படுவா? பாஜக. 10 வருஷமா பாஜகவோட கனவு அதுதான். ஆமா. அந்த கனவு திமுக நிறைவேற்றுறாங்கன்னா நீங்க கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், ஏதோ ஒரு பேக்டோர் டீலிங் இருக்குன்றத சொல்லிடலாம். சோ அதனால அது நடக்காதுன்றதையும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு கட்டத்துல இவங்க அங்க போய் நிப்பாங்க, சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஏன் அதை சொல்றேன்னா, திமுகவை பொறுத்தளவுல சென்டர்ல ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் இருந்தா அவங்களோட என்கேஜ் ஆக மாட்டாங்க. காங்கிரஸ் இருக்கும்போது அப்படிதான். ஆனா காங்கிரஸ் வீக் ஆகும்போது பாத்தீங்கன்னா என்கேஜ் சேர்ந்துருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த பவர் உண்டு, அவங்களை வழி கொண்டு வரக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் உண்டு. பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மையோட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னா திமுக தேவையில்லை. ஆனா பாஜக வீக் ஆயிட்டாங்கன்னா திமுக அந்த வேலையை திரும்ப பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அதனாலதான் இப்ப டெல்லிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்ப நல்லா நோட் பண்ணீங்கன்னா யூடியூப்ல ஹிந்திக்காரங்களும் இங்கிலீஷ் சேனல்ஸும் பாத்தீங்கன்னா திமுக பயங்கரமா போற்றி பேசிட்டு இருக்காங்க. ஏதோ தமிழ்நாட்டை பயங்கரமா வளர்த்துட்டாங்க. இது ஆக்சுவலா மோடி மாடல். மோடி இதே ஸ்ட்ராட்டஜி தான் குஜராத்ல யூஸ் பண்ணாரு. அவரோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, குஜராத்ன்ற ஒரு ஸ்டேட் எடுத்துக்கணும், அதுல அகமதாபாத்னு ஒரு சிட்டி எடுத்துக்கணும், அதை ப்ரொஜெக்ட் பண்ணும். குஜராத் மாடல் அதை ப்ரொஜெக்ட் பண்ணும். அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் காட்டணும். கிராமத்துக்கு போனீங்கன்னா ஒண்ணும் இருக்காது. உண்மை. ஆனா மீடியால நீங்க இந்த மாதிரியான ஒரு கேம்பெயினை கட்டவிழ்த்து விடணும். அதே தானே இங்கேயும் பண்றாங்க. சோ பயங்கரமான குரோத் அங்க தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இது திராவிடியன் மாடல், மோடி மாடலை காப்பி பண்ணி இங்க திராவிடியன் மாடல் இங்க கொண்டு வந்தாச்சு. சோ இந்த பிராண்டிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சோ இந்த வேலைகள்லாம் பேக்ரவுண்ட்ல நடக்கிறதால எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா அப்ப நம்ம பொலிட்டிக்ஸ் நோட் பண்றவங்க அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. 24ல பாஜக வீக் ஆயிட்டாங்க. என்ன காரணங்களுக்காக பாஜக வீக் ஆனாங்களோ அதே காரணங்கள் 29லயும் இருக்கும். ஒண்ணு, பாஜகவோட சோசியல் அந்த அலைன்ஸ் பார்த்தோம்னா உடையுது, சோசியல் கோலிஷன்ன்றது உடையுது. ரெண்டாவது, நீங்க டெம்பரரியா ஜெயிக்கணுன்றதுக்காக கட்சிகள் எல்லாம் உடைக்கிறீங்க. அந்த அரசியல் ரொம்ப நாள் நிக்காது. அது உங்களுக்கு டெம்பரரியா ஒரு எலெக்ஷன் தான் கை கொடுக்கும். அதுக்கப்புறம் கேம் எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா மக்கள் அவங்களுக்கு ஒரு விருப்பம் பழகிரும். ஆமா. சோ அதனால 29ல உங்களுக்கு இந்த சிக்கல்லாம் இருக்கு. அப்புறம் மோடி அவர்களோட ஃபேஸை நீங்க 3 தடவை யூஸ் பண்ணிருக்கீங்க. 24ல அந்த அளவுக்கு எஃபெக்டிவா யூஸ் ஆகல. 14ல 19ல இருந்த அந்த எஃபெக்ட 24ல மோடி அவர்களால கிரியேட் பண்ண முடியல. சோ மோடி அவர்களோட அந்த பழைய கரிஸ்மாவும் கம்மியாயிட்டு இருக்கு. 29லயும் அதே பிரச்சனை இருக்குதான் போகுது. சோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் 29லயும் இருக்கும்னா கண்டிப்பா பாஜக சீட்ஸ் இன்னும் கம்மியா இருக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, பாஜக சீட்ஸ் மட்டும் இன்னும் ஒரு 30 சீட் கம்மியாச்சுன்னா இவங்க போய் சேர்ந்துருவாங்க. 100% திமுக யோசிக்கவே மாட்டாங்க. பாஜகவும் அதனாலதான் திமுக மேல பெருசா கை வைக்கல. ஏன்னா நம்ம சாதாரணமா பாக்குறது போல திராவிட சித்தாந்தம், ஆரிய சித்தாந்தம், திராவிடத்தை ஒழிக்கிறதுக்கு பாஜக இப்படி பண்ணிடுவாங்க அப்படி பண்ணி அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, நமக்கு ஒரு 30 சீட்டு கம்மியாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நமக்கு வேண்டியது காங்கிரஸ் இருந்து ஃபர்ஸ்ட் அவங்களை உடைக்கணும், ரெண்டாவது இந்த பக்கம் கொண்டு வரதுக்கான தேவை இருந்தா கொண்டு வரணும். அவ்வளவுதான் அவங்களுக்கு. ஓகே. சோ அதனால சிம்பிள் லாஜிக் தான். பாஜக எதிர்ப்பு அப்படின்ற அரசியல் திமுகவுக்கு வேணும்னா காங்கிரஸும் வேணும். காங்கிரஸ் இல்லாம பாஜக எதிர்ப்பு கை கொடுக்காது. ரெண்டாவது, இப்ப இன்கேஸ் காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸ் உடையுதுன்னா
கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லிடலாம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அங்க போறாங்க இவங்க. இப்ப பாஜக எதிர்ப்பே தேவையில்லைன்ற இடத்துக்கு இப்ப திமுக வந்துட்டாங்கன்னு அர்த்தம். பாஜக எதிர்ப்பே தேவையில்லைன்னா அங்க போறாங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா. இப்ப திமுக காங்கிரஸ் கட்சிக்கு இவ்வளவு குறைவான சீட்டு கொடுக்கறதுக்கு பின்னாடி இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற கோரிக்கையும் ஒரு காரணமா இருக்குமோ? ஏன்னா அந்த கோரிக்கையும் சில நாட்களாக காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. நாங்க இந்த முறை கூட்டணிக்கு வந்தா எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியில இருந்தே ஒரு குரல் எழ ஆரம்பிச்சிருக்கு. சோ இவங்களை இப்பவே தட்டி வைக்கணும், இவங்களுக்கு குறைவான இடங்களை கொடுத்து இவங்களை மட்டுப்படுத்தினாதான் இவங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற கணக்குல கூட காங்கிரஸ் கட்சிக்கு குறைச்சு கொடுக்கலாம் இல்லையா? இப்ப என்னன்னா அதெல்லாம் ஒரு ரீசனா இருக்கலாம். பட் இந்த 5-10 சீட்ஸால பெரிய மாற்றம் ஏற்படுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா காங்கிரஸுக்கு இது முக்கியமான எலெக்ஷன் கிடையாது. காங்கிரஸோட இறங்கி போயிடலாம். பட் இது முக்கியமான பிரச்சனைக்கு என்னன்னா திமுகவை பொறுத்தளவுல பாஜக தேவையா, பாஜக எதிர்ப்பு அரசியல் தேவையா? சோ நான் நல்லா சந்தோஷமா இருக்கணும்னா, என் கட்சி நல்லா செழிப்பா இருக்கணும்னா அதுக்கு பாஜக தேவையா, பாஜக எதிர்ப்பு அரசியல் தேவையான்ற இடத்துல இருந்துதான் அதை நம்ம பார்க்கணும். திமுகவுக்கு பாஜக தேவைன்னா காங்கிரஸ் தூக்கி போட்டுருவாங்க. திமுகவுக்கு இங்க ஜெயிக்கிறதுக்கு பாஜக எதிர்ப்பு தேவைன்னா காங்கிரஸ கேட்டுக்குள்ள தூக்கி போட்டுருவாங்க, அப்படியே உள்ள தூக்கி போட்டுருவாங்க. சோ இங்க அதுதான் இப்ப பிரச்சனை. சோ நான் சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷன்ல அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த எலெக்ஷன்ல பாஜக எதிர்ப்பு தேவைன்றதான் என்னோட பார்வை. ஏன்னா நீங்க மைனாரிட்டி ஓட்ஸ் நம்பி இருக்கீங்க. சோ பாஜக எதிர்ப்பு திமுகவுக்கு தேவை. சோ அதனால இந்த எலெக்ஷன்ல ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. 29ல நான் சொன்ன மாதிரி பாஜக தேவைப்பட வாய்ப்பு இருக்கு. பாஜகவுக்கும் திமுக தேவைப்பட வாய்ப்பு இருக்கு. கேம் மாறலாம். ஆனா எனக்கு இந்த எலெக்ஷன்ல தெரியல, பாப்போம், மாறுறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். சரிண்ணே. இப்ப மேதகு இயக்குனர் கிட்டு அவர்களின் அடுத்த படமான சல்லியர்கள், அந்த படம் எடுத்து முடிச்சு எப்படியும் 3 வருஷம் ஆயிருச்சு. பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு நேற்றைக்கு அந்த படத்தை திரையரங்குல வெளியிடுவதற்கான ஏற்பாட்டையும் செஞ்சிட்டாங்க. ஆனா தமிழ்நாடு முழுக்க நூற்றுக்கணக்கான திரையரங்குகளை நடத்தி கொண்டிருக்கின்ற PVR என்கின்ற வடநாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் இந்த படத்திற்கு ஒரு காட்சியை கூட ஒதுக்கல, ஒரு திரையரங்க கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லி படத்தின் தயாரிப்பாளரான சுரேஷ் காமாட்சி மிக கோபமான முறையில பேட்டி கொடுத்திருந்தாரு. பாத்தீங்களா? கரெக்ட். அதான் இப்ப அவர் பேசுறதுல நியாயம் இருக்கு. ஏன்னா இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுல சில நேரங்கள் நம்ம பார்த்திருப்போம், பெரிய மல்டிபிளெக்ஸ் எல்லாம் உள்ள போய் படம் பார்ப்போம். நம்ம சும்மா 4 பேர் உட்கார்ந்துருப்பாங்க, படம் ஓட்டுவாங்க அவங்க. சோ உங்களுக்கு 4 பேர் உட்கார்ந்து பார்க்கும்போது கூட உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் எல்லாம் கொடுக்க முடியுது. ஒரு தமிழர்கள் ஃபேஸ் பண்ண பிரச்சனையை மையமா வச்சு ஒரு படத்தை எடுக்கும் போது அதுக்கு நீங்க ஒரு ஸ்கிரீன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கேட்டா அதுக்கு கமர்ஷியல் வேல்யூ இருக்கான்னு தெரியல, இந்த கதைகள்லாம் நீங்க பேசுறீங்க. சோ அதனால இங்க பிரச்சனை என்னன்னா தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி யார் கையில இருக்கு அப்படின்றதுதான் பெரிய ஒரு சிக்கலா இருக்கு. ஓகே, தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி நம்ம கிட்ட இல்ல, அதான் இங்க சிக்கல். சோ தமிழர்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு தயங்குறாங்க. இப்ப நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தெரியும். சில நேரங்கள்ல பார்த்தோம்னா கமர்ஷியலா செல் ஆகாதுன்னு சில படங்கள் தெரியும் எல்லாருக்குமே, ஆனா அது நல்ல படம்னு சொல்லி பயங்கரமா ப்ரொமோட் பண்ணுவாங்க. மீடியால அதுக்கு பயங்கர சப்போர்ட் கொடுப்பாங்க, இது ரொம்ப நல்ல படங்க. அது ஏன் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா கமர்ஷியலா அது செல் ஆகாது, நம்ம சப்போர்ட் பண்ணாதான் அது ஓடுன்றதுக்கு அதை பண்ணுவாங்க. இப்ப சல்லியர்கள் நான் இன்னும் பார்க்கல, பட் வைக்கப்படக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட் என்னன்னா கமர்ஷியலா அது ஓடாதுங்க அப்படின்றாங்க. நான் என்ன சொல்றேன், கமர்ஷியலா ஓடாதுன்னு இருக்கட்டுமே, ஆனா நல்ல விஷயத்த பேசுற படமா இருக்கு. சோ அப்ப எல்லாருமே அதை சப்போர்ட் பண்ணுவோம். நீ ஒரு 4 ஸ்கிரீன் கூட என்ன குறைஞ்சு போகுது, ஒரு 4 ஸ்கிரீன் கூட உனக்கு என்ன கம்மியாயிர போகுது, அந்த மாதிரி எவ்வளவு படங்களுக்கு நம்ம பண்ணிருக்கோம். சோ அதனால இது ஏதோ ஒரு டிசைன் இருக்கு. ஒரு ஸ்கிரீன் கூட கொடுக்காம கம்ப்ளீட்டா இவங்க ஓரம் கட்டுறாங்கன்னா கண்டிப்பா இதுல டிசைன் இருக்கு. இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா நம்ம கிட்ட சினி இண்டஸ்ட்ரி நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. இவங்க இப்ப பாருங்க என்னெல்லாமோ பேசுறாங்க, தமிழர்களோட வரலாறை வச்சு எத்தனை படம் எடுத்திருப்பாங்க. நமக்கு எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கிட்ட சினி இண்டஸ்ட்ரியே இருக்கு. சோ சினி இண்டஸ்ட்ரி அவங்க கிட்ட இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியா தமிழர்களோட வரலாறு மையமா வச்சு படம் எடுத்தா ப்ராஃபிட்டும் ஈஸியா எடுக்க முடியும். அட்லீஸ்ட் நஷ்டம் வராமலாவது நீங்க பாத்துக்க முடியும். ஆனா இன்னைக்கு சூழல் எப்படி இருக்குன்னா தமிழர்களோட வரலாறை எப்படி கையாளணும்னு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு சுத்தமா புரிதலே இல்லை. இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹாலிவுட் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டீங்கன்னா இந்தியாவை எப்படி பொர்ட்ரே பண்ணணும்னு தெரியும், மெடிவல் ஹிஸ்டரி எப்படி பொர்ட்ரே பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், ரோமன் ஹிஸ்டரி எப்படி பொர்ட்ரே பண்ணணும்னு தெரியும். அது கரெக்ட்னா நான் சொல்ல வரல. இந்தியானா ஒரு மாதிரி எல்லோ டோன் கொண்டு வந்துருவாங்க, இந்தியன் இதை காட்டணும்னா. இந்தியா ஒரு சில ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் உள்ள வச்சிருப்பாங்க.
மெடிவல் ஹிஸ்டரிக்கும் அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான டோன் வச்சிருப்பாங்க, ஸ்டீரியோ டைப்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ரோமன் ஹிஸ்டரினா அதுக்கு ஒன்று வச்சிருப்பாங்க. அப்புறம் மாஃபியானா மெக்சிகோ போயிருவாங்க, அதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டோனை கொடுத்து வச்சிருப்பாங்க. நான் ஏன் அதை சொல்றேன்னா, அவங்களுக்கு இப்ப மெக்சிகன் மாஃபியா பத்தி பண்ணணும்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். அதே மாதிரி அமெரிக்கன் ஹிஸ்டரினா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். பப்ளிக் எனிமி இந்த மாதிரி நிறைய படங்கள் வச்சிருப்பாங்க. ஆனா இங்க எப்படின்னா தமிழ் வரலாறு நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இந்த இண்டஸ்ட்ரிக்கு தெரியாது. நான் பாக்குறேன் இப்ப மணிரத்னம் அவர்கள் அந்த படம் பண்றாரு பொன்னியின் செல்வன். அதுல சிக்கலே என்னன்னா, அதுல வந்து இப்ப ஒரு ஹாரி பாட்டர்னு ஒரு படம் இருக்குன்னா ஒரு புது உலகத்தை கிரியேட் பண்ணும், அந்த உலகத்துல நம்ம ஒரு பார்ட்டா மாறணும். இதுல அது நடக்க மாட்டேங்குது. பொன்னியின் செல்வன் பார்க்கும்போது ரைட், நல்ல பெரிய பட்ஜெட், பெரிய ஹீரோ எல்லாம் பண்றீங்க, ஏதோ மாடர்ன் கேரக்டர்ஸ் இந்த பழைய ட்ரெஸ் போட்டு நடந்து போற மாதிரி இருக்கு. இல்ல எனக்கு அப்படிதான் பட்டுச்சு. அந்த கேரக்டர்ஸோடையும் அந்த டைமோடையும் என்னால கனெக்டே ஆக முடியல. அப்பதான் எனக்கு புரிஞ்சது, ஹாலிவுட்கார ஒரு படம் எடுக்கிறான்னா அவனுக்கு ஒரு 100 year ஹிஸ்டரி இருக்கு. ஒவ்வொரு இஷ்யூவையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அவனுக்கு தெரியும். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸ்டுடியோஸ்க்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்தியானா எப்படி ஹேண்டில் பண்ணும், மெடிவல் ஹிஸ்டரினா எப்படி ஹேண்டில் பண்ணும். இங்க நமக்கு அந்த பார்வையும் இல்லை, அதுக்கு தேவையான அந்த எக்ஸ்பர்டைஸும் போல அதெல்லாம் எதுவுமே இல்லை நம்ம கிட்ட. சோ அதனால அது காட்டக்கூடிய விஷயம் என்ன, தமிழ் ஹிஸ்டரி பத்தி நம்ம பேசவே இல்லை சினிமா இண்டஸ்ட்ரியில. ரெகுலரா நம்ம வருஷம் 2 படம் பண்ணிருந்தோம்னா நமக்கு இந்த பிரச்சனையே இருந்திருக்காது, நம்மளும் அவன மாதிரியே கத்திருந்திருப்போம். ஒரு காலத்துல அப்படி தமிழ் சினிமா இருந்துச்சு. இப்ப சிவாஜி கணேசன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன், அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன், வஉசி, இவங்க படங்களை எல்லாம் நடிச்சிருக்கிறாரு. அதெல்லாம் வந்து அந்த காலத்திலேயே வந்து அவ்வளவு சிறப்பா இருக்கும். இப்ப நீங்க சொல்றீங்க பொன்னியின் செல்வன்ல இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஹீரோஸ் வந்து என்னமோ மாறு வேஷத்துக்கு போற மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆனா ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிவாஜி கணேசன் ராஜராஜ சோழனா நடிச்சிருப்பாரு. அதை பார்த்தா மேக்கப் மாதிரியே தெரியாது, அவர் தான் ராஜராஜ சோழன் அப்படிங்கிற மாதிரியே கம்பீரமா இருப்பாரு. சோ அந்த கேப் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. ஆமா, நீங்க இவ்வளவு படம் பாக்குறீங்க, இந்த லாஸ்ட் ஒரு 20 yearsல எத்தனை படம் பண்ணிருப்பீங்க? இப்ப எந்த நாடுகளும் எடுத்துக்கோங்க, அவங்க ஹிஸ்டரியை பத்தி கண்டிப்பா நிறைய படம் பண்ணிருப்பாங்க. அதுவும் குறிப்பா தமிழ் மக்களுக்கு இவ்வளவு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. நீங்க சிம்பிளா பிரிட்டன் எடுத்துக்கோங்க, நமக்கு இருக்கிற ஹிஸ்டரி அவங்களுக்கு கிடையாது. ஆனா அவனோட ஹிஸ்டரியை எவ்வளவு தூரத்துக்கு அதை பேஸ் பண்ணி எவ்வளவு படங்கள் பண்ணிருக்காங்க. ஹாலிவுட் எவ்வளவு படங்களை பிரிட்டிஷ் ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம வரலாறை பத்தி படம் பண்றதுக்கு நமக்கு முடியல. இத்தனைக்கும் தமிழ் மக்கள் பெரிய பணத்தையும் பெரிய நேரத்தையும் சினிமாக்காக செலவழிக்கிறாங்க. கண்டிப்பா வேற எந்த இந்தியன் ஸ்டேட்லயும் இவ்வளவு பணத்தை சினிமாக்காக செலவழிக்க மாட்டாங்க. ரெண்டாவது, நீங்க வரலாறு மையமா வச்சு படம் பண்றீங்கன்னா மக்கள் தியேட்டர்ல போய் குவியறதுக்கு ரெடியா இருக்காங்க. அது பொன்னியின் செல்வன் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, அது பெரிய சூப்பரா எடுக்கல, பட் மக்கள் கிட்ட ஒரு பெரிய ஹைப் கிரியேட் ஆகுது. நம்ம மன்னர்களை பார்க்க போறோம், அந்த காலத்துல பார்க்க போறோம். ஏன்னா நம்ம அந்த காலத்துல பெரிய ஆட்களா இருந்திருக்கோம். இன்னைக்கு பலவீனமா இருக்கக்கூடிய நம்ம ஒரு காலத்துல பலமா இருந்திருக்கோம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அமெரிக்காக்காரங்களுக்கு இந்த 60s படம்லாம் ரொம்ப பிடிக்கும். 60sல இருந்த அமெரிக்காவை போர்ட்ரே பண்றது பிடிக்கும். ஏன்னா அந்த டைம்ல அவன் பீக்ல இருந்தான். எப்பவுமே ஒரு மக்களுக்கு நம்ம ஒரு காலகட்டத்துல பீக்ல இருந்திருப்போம்ல, அதை ஃபீல் பண்றது பிடிக்கும். அதை திரும்ப ஃபீல் பண்ணும்போது நமக்கு அந்த பழைய ஒரு அந்த குளோரியை ஃபீல் பண்ண மாதிரி இருக்கும். பிரிட்டிஷ்காரலாம் அதான் பின்னாடி போய்கிட்டே இருக்கிறது, ரோமுக்கு எல்லாம் போய்கிட்டே இருக்கிறது. ஓகே, அது நமக்கு ஒரு விதமான ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கும் அவங்களுக்கு. சோ இங்கேயும் பார்த்தோம்னா நீங்க ஹிஸ்டரியை பேசினீங்கன்னா தமிழ் மக்கள் பயங்கர குஷியா இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம ரொம்ப பலவீனமா இருக்கும். நீங்க அந்த பழைய நம்ம ஒரு காலத்துல பலமா இருந்த அந்த விஷயங்கள் எல்லாம் காட்டினீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. ஆனா இவங்க ரொம்ப கிளவரா அதை ஃபுல்லா எதையுமே காட்டுறது கிடையாது. இங்க பார்த்தோம்னா ஃபுல்லா ட்ரக்ஸ், போதைப் பொருள், மதுபானங்கள், கீழே சின்னதா போட்டுருவாங்க, உடலுக்கும் அதுக்கும் இதுக்கும் கெடுதின்னு போட்டுட்டு இதெல்லாம் ப்ரொமோட் பண்றது. ஸோ நம்ம மைண்டை கரப்ட் பண்றது, நம்ம ஹிஸ்டரியை இருட்டடிப் பண்றது. அதனால அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இது. அப்ப திட்டமிட்டு தான் இப்படிப்பட்ட படங்களை இருட்டடி, எதுவுமே கோஇன்சிடென்ஸா எதுவுமே நடக்காது. அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா பயங்கரமா ப்ரொமோட் பண்ணுவாங்க. எதுவுமே கோஇன்சிடென்ஸா எதுவும் நடக்காது. என்ன ஒரு 5 ஸ்கிரீன் தான் என்ன குறைஞ்சு போயிட போகுது. நீங்க என்ன போடுற படம் எல்லாமே என்ன எல்லாம் ஃபுல் ஹவுஸா ஓடிட்டு இருக்கு. நீங்க உங்களோட ஸ்கிரீன்ல ஓவரா எவ்வளவு ஸ்கிரீன்ஸ் இருக்கு, நீங்க ஏதோ 120க்கும் மேல 120ன்றீங்க. அதுல பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி எல்லாம் 40 பேர் தான் உட்காந்துருப்பாங்க உள்ள. கரெக்ட். அதுவும் இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தாண்டி மற்ற நாட்கள்லாம் 40-50 பேர் தான் உள்ள உட்காந்துருப்பாங்க. என்ன உங்களுக்கு என்ன பெருசா இழக்கிறதுக்கு இருக்குதுல்ல? இப்ப தமிழ் மக்களுக்கு அவங்களுடைய வரலாற்றின் மீது பெரிதா அக்கறை இல்லை. அதனால அந்த வரலாற்றை எடுத்து சொல்கின்ற படத்தை எல்லாம் நாம திரையிடலைன்னா கூட அதை பத்தி எல்லாம் இந்த மக்களுக்கு எதுவும் கவலை இருக்காது அப்படிங்கிற தைரியத்துல கூட இந்த திரையரங்குகள் இப்படி பண்ணலாம் இல்லையா? தமிழ் மக்களுக்கு வரலாறு மேல பெரிய ஆர்வம் இருக்கு டெஃபினட்டா. நான் பார்த்ததுல தமிழ் மக்களுக்கு தமிழ் மொழி மேலேயும் பெரிய ஆர்வம் இருக்கு, தமிழ் வரலாறு மேலேயும் பெரிய ஆர்வம் இருக்கு. அரசியல் புரிதல் தான் இல்லை. ஸோ அரசியல் புரிதல் இன்னைக்கு இல்லைன்ற போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு வரலாறு மொழி சார்ந்த ஆர்வம் இருந்தாலும் அதுக்கு தீனி போட மாட்டேங்கிறாங்க.
ஏன்னா இன்னைக்கு அரசியல் அதிகாரத்துல உட்கார்ந்துருங்களும் தெரியும், நம்ம தமிழர்களோட வரலாறை மீட்டெடுத்தோம்னா அது நம்மளோட இருப்பை கேள்விக்குட்படுத்தணும். ஓகே, கரெக்ட். ஸோ அதனால வரலாறு ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதம். இப்போ நீங்க டிஸ்கவரி ஆஃப் இந்தியா படிச்சீங்கன்னா நம்ம நினைப்போம் நேரு ஏதோ சும்மா ஜெயில உட்காந்து டைம் பாஸுக்காக இந்திய நிறைய விஷயங்கள் பத்தி பேசுறாரு, ஆன்மீகம் பத்தி பேசுறாரு, வரலாறு பத்தி பேசுறாரு, அப்புறம் இந்த பிலாசபி பத்தி அப்படி கிடையாது. ஆக்சுவலா டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவை நீங்க கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா அவர் அடித்தளம் போடுறாரு இந்தியாவுக்கு. அவர் ஒரு ஹிஸ்டரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. இந்தியான்ற என்டிட்டி பிரிட்டிஷ்காரன் சொன்ன மாதிரி பிரிட்டிஷ்காரன் வந்தப்புறம் உருவானது கிடையாது, இந்தியான்ற என்டிட்டி ஏற்கனவே இருந்தது அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டும்பாங்கல்ல, ஒரு விஷயத்தை அவர் உருவாக்குறாரு. அது இருந்தாதான் நான் இந்தியாவை கட்ட முடியும். சோ ஒரு ஐடியாவை கிரியேட் பண்றேன், இந்தியான்ற ஐடியாவை கிரியேட் பண்றேன். சிறப்பு. சோ அதனால ஹிஸ்டரிக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. நீங்க பழைய தமிழ் ஹிஸ்டரி எல்லாம் நீங்க தோண்டி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது யாருக்கு அப்புறம் தலையில வந்து விடுவோம். அதனால இவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க அதுக்கு. சரிண்ணா, இப்ப சுரேஷ் காமாட்சி என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழர்களுடைய வரலாற்றை எடுத்து சொல்கின்ற படத்தை திரையிடாத PVR தமிழர்கள் புறக்கணிக்கணும் அப்படிங்கிறாரு. இந்த முடிவு சரியா? அது கரெக்ட் தான். அது PVR மட்டும் இல்ல, தமிழர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய எல்லா நிறுவனங்களையும் தமிழர்கள் புறக்கணிக்கணும். இன்னும் நமக்கு அந்த புரிதல் வரல. ஆனா நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும், யாரெல்லாம் நமக்கு எதிராக செயல்படுறாங்களோ, யாரெல்லாம் நமக்கு ஆதரவா செயல்படுறாங்களோ அதெல்லாம் நோட் பண்ணி எதிராக செயல்படக்கூடியவங்களை புறக்கணிக்கணும், ஆதரவா செயல்படக்கூடியவங்களை சப்போர்ட் பண்ணணும். ஓகே, நம்ம எதுக்கு நமக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க கையில நம்ம எதுக்கு பொருளாதார பலத்தை கொடுக்கணும்? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எதுக்கு அவங்க கிட்ட போய் கொடுக்கணும்? ஓகே. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்றேன், நம்ம முதலாளிகளை நம்ம உருவாக்கணும். நமக்கு இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு லோக்கல் தியேட்டர்ஸ் எல்லாம் காலி ஆயிருச்சு. இன்னைக்கு ஃபுல்லா இந்த மல்டிபிளெக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா யாரும் தமிழர்கள் கிடையாது. ஏன் இந்த சூழலுக்கு வருது? சூழலுக்கு வந்து நிக்கிறோம். நம்ம தியேட்டர்ஸ் இருக்கும்போது நம்ம இருந்தோமே, அப்ப மல்டிபிளெக்ஸா மாறும்போது இந்த தியேட்டர்ஸ் தானே மல்டிபிளெக்ஸா இவால்வ் ஆயிருக்கணும். அப்ப ஏன் அந்த இடத்துல நம்ம கோட்டை விட்டோம்? சோ இதெல்லாம் சிக்கல். நம்ம முதலாளிகள் நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஓகே, புரியுது. பல சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்கன்னா மிக மகிழ்ச்சி. நன்றி.